தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்குரிய நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படின்றது நடந்துகிட்ருக்கு, உங்களுக்கு தெரியும். சார் நேற்று நமக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து ஃபஸ்ட் ரவுண்டுக்குரிய ஒரு குறிப்பிட்ட பீரியட் வந்து நடந்தது. அதே போல் இன்றைக்கி நமக்கு ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வந்து கவுன்சிலிங் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நிறைய மாணவர்கள் கேட்குற விஷயமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு மதிப்பெண் இருந்தால் நமக்கு சீட்டு கிடைக்கும் கவர்மெண்ட் காலேஜில். இது வந்து 92.5 இருந்தாலும் சரி, 7.5 இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்குரிய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஆஃப்டர் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ்டு. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த கட் ஆஃப் அப்படின்றது மேக்ஸிமம் வந்து ஒரு 95%, 98% வந்து நமக்கு கரெக்டாகவே இருக்கும். அந்த வகையில் இப்போ சொல்ல போகிற இந்த கட் ஆஃப் அப்படின்றது வந்து மேக்ஸிமம் அக்யூராக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அக்யூரசி மேக்ஸிமம் இருக்கும். சேஃபஸ்ட் மார்க்காகவும் கண்டிப்பாக இருக்கும். இதை விட நீங்கள் ப்ளஸில் இருந்தேன்னா இன்னுமே ரொம்ப நல்லது. பட் இந்த அளவுக்கு நம்ம வந்து அதிகமாக நம்மளால் எடுக்க முடியாட்டால் கூட அட்லீஸ்ட் இப்போ சொல்ல போகிற மதிப்பெண்லேருந்து நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 2 or 3 மார்க் இருக்கிறீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாகவே இருக்க முடியும். சார் அந்த வகையில் இப்போ பார்க்க போகிறது கவர்மெண்ட் காலேஜில் 92.5% கட் ஆஃப் டீட்டெயில் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேங்க் லிஸ்ட்டில் இந்த மதிப்பெண்ணுக்கு லாஸ்ட் இயருக்கும் இதுக்கும் வச்சு கம்பேர் பண்ணி லாஸ்ட் இயரில் எந்த அளவுக்கு இருந்தது, அதே அளவு ரேங்க் இந்த வருஷம் இருக்கிறது வந்து பார்த்தா அதுக்கு ஸ்கோர் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வந்திருக்கு. இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், பயப்பட தேவையில்ல. அதே நேரத்தில் இதுதான் சேஃபஸ்ட் மார்க்காக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஓசி கேட்டகரிக்கு 654, பிசி கேட்டகரி 625 கிட்ட இருந்தால் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 மார்க் வரலாம், அது எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் 615 கிட்ட இருக்கணும். எம்பிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 605, 607 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 538 ஆகவும், எஸ்சி கேட்டகரி 476 கிட்ட இருக்கணும். அதே போல் எஸ்டி கேட்டகரி 494 கிட்ட இருந்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு சேஃபஸ்ட் மார்க் அது கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இது வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்ல போகிறது. ஸோ ஓசி கேட்டகரி கிட்டத்தட்ட 654 சொன்னோம். எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 494 அப்படின்னு சொன்னோம். கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரியாக இருந்தாலுமே ஒரு 500 அப்படின்னா அது ரொம்ப சேஃபஸ்ட் அப்படின்னு மார்க்கும். மேபி வந்து எஸ்டி கேட்டகரிக்கே வந்து 494ன்றது 500 வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கலாம். அது ஏன்னா பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைவான பர்சன்டேஜ் இருக்கிறதுனால மேபி கட் ஆஃப் கொஞ்சம் இன்க்ரீஸாக தான் அது கண்டிப்பாக காமிக்கும். அப்போ மினிமம் 500, மேக்ஸிமம் எல்லாமே 500க்கு மேலே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாவே மினிமம் 500, மேக்ஸிமம் 660 அதுதான் நான் சொல்ல வர்றது. அப்போ 500லேருந்து 660க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது. சரி, இப்போது 75 அதாவது 7.5% ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்கிறது நமக்கு தெரியும். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு எல்லா எந்த ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலுமே இவங்களுக்கு வந்து ஃபீஸ் அப்படின்றது கிடையாது. நிறைய பேர் கேட்குறாங்க, நான் வந்து இதில் படிக்கிறேன் அதனால் வந்து எனக்கு ஃபீஸ் வருமா, செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும், அந்த மாதிரி எந்த விஷயமும் இவங்களுக்கு கிடையாது. எல்லாமே டோட்டலி ஃப்ரீ அப்படின்றது. அந்த வகையில் 7.5% ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிறீங்க, அதாவது ஓசி கேட்டகரியாக இருக்கிறீங்கன்னா 560 மதிப்பெண் தேவைப்படும். பிசி கேட்டகரிக்கு 485 கிட்ட தேவைப்படும். பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் 470 அண்ட் எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 510, எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 449 கிட்ட தேவைப்படும். எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 470 அண்ட் எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 410. இதில் பெரிய அளவு வந்து லாஸ்ட் இயருக்கு இந்த வருஷம் வந்து நிறையா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இருந்தாலுமே வந்து 7.5% ரிசர்வேஷன் அப்படின்றது எப்போ நமக்கு ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான, ஏன்னா அப்போல்லாம் 280, 300க்கே வந்து சீட்லாம் கிடச்சிது. 280க்கு 250க்குலாம் சீட்லாம் கிடச்சிது. ஏன்னா அப்போ அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிறதுனாலவே நிறைய மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தேடி போய் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதற்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலமாக கண்டிப்பாக இது இருக்கும். நம்ம ரூரலை சேர்ந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்கள் வந்து என்றைக்குமே வந்து அவர்கள் வந்து எதுலேயுமே குறைவானவர்கள் கிடையாது அப்படின்றது இந்த வரப்போகிற இன்றைக்கி நடக்க போகிற இந்த கவுன்சிலிங் நமக்கு தெரிய வரும். ஸோ நிறைய பேர் வந்து நல்ல மதிப்பெண் எடுத்திருப்பாங்க, நல்லா டாக்டர் ஆகிறாங்க அப்படின்றதுனால. ஸோ மதிப்பெண் அப்படின்றது நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே தான் போகுது. அடுத்த வருஷம் இன்னமும் அதிகமாக தான் வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அப்பியரிங் இந்த எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் ஒரு வருஷமும். அடுத்த வருஷம் அது அப்படி தான் இருக்க போகுது. சரி, எது எப்படி இருந்தாலுமே இப்போ சொன்ன மதிப்பெண்ணுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களான்னு பாருங்கள். மதிப்பெண் தான் மேக்ஸிமம். அதை விட ப்ளஸில் இருக்குன்னா ரொம்பவே சந்தோஷம். இது வந்து 98% நான் வந்து அக்யூரசி சொல்ல முடியும் என்னால். இந்த மார்க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னு செக் பண்ணுங்கள். அப்படி இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சீட்டானது கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.